கரூர் சம்பவத்தில் சிபிஐ விசாரணையை கண்காணிக்கும் ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தலைமையிலான குழுவினர் கரூர் வந்துள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பாக பாதிக்கப்பட்டவர்களும் பொதுமக்களும் நேரில் வந்து மனு அளிக்கலாம் என்று மாவட்ட ஆட்சியர் தங்கவேல் தெரிவித்திருந்தார். இதற்காக தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவை, ஆதித்தமிழர் பேரவை, புதிய திராவிட கழகம் உள்ளிட்ட அமைப்பினர் விஜய் கூட்டத்திற்கு தாமதமாக வந்ததும் உரிய ஏற்பாடுகள் செய்யாததே கூட்ட நெரிசல் சம்பவத்திற்கு காரணம் என புகார் மனு அளித்தனர். இதேபோல் தமிழர் எழுச்சி சங்கத்தினர் சுய லாப வெறி அரசியலுக்காக நிகழ்ந்த உயிரிழப்புகளுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்று மனு அளித்தனர். மின்சாரம் துண்டிக்கப்பட்டதே கூட்ட நெரிசல் சம்பவத்திற்கு காரணம் என்று பெண்மணி ஒருவர் மனு அளித்தார். நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் மணிப்பூர் GST 2வது திருத்த மசோதா மாநிலங்களவையில் நிறைவேற்றப்பட்ட நிலையில் அதனை மக்களவை பரிசீலிப்பதாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் முன்மொழிந்தார். அப்போது SIR பற்றிய விவாதம் கோரி எதிர்க்கட்சிகள் வெளிநடப்பு செய்த நிலையில் மணிப்பூர் குறித்து எதிர்க்கட்சிகள் முதலை கண்ணீர் சிந்துவதாக அவர் குற்றம் சாட்டினார். இலங்கைக்கு நிவாரணங்களுடன் சென்ற விமானங்களுக்கு தாமதமாக அனுமதி வழங்கியதாக பாகிஸ்தான் குற்றம் சாட்டிய நிலையில் இந்தியா அதனை திட்டவட்டமாக மறுத்துள்ளது. இந்த விவகாரத்தில் பாகிஸ்தான் இந்தியாவின் நடவடிக்கைகளை தவறாக சித்தரிப்பதாக மத்திய வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஸ்வால் குற்றம் சாட்டியுள்ளார். தென்காசியில் சட்டவிரோதமாக செயல்படும் கல் குவாரிகள் மீது மாவட்ட ஆட்சியர் உரிய நடவடிக்கை எடுப்பதில்லை என மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு அதிருப்தி தெரிவித்துள்ளது. தென்காசி மாவட்டத்தில் கல் குவாரிகள் சட்டவிரோதமாக செயல்படுவதாக மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் ஜமீன் என்பவர் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கு விசாரணையில் ஆஜரான அரசு தரப்பு வழக்கறிஞர் முறைகேடு செய்த கல் குவாரிகள் ட்ரோன் மூலம் ஆய்வு செய்யப்பட்டது. முறைகேட்டில் ஈடுபட்ட கல்குவாரி உரிமையாளர்களுக்கு அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது என தெரிவித்தார். இதனை கேட்டுக்கொண்ட நீதிபதிகள் கல்குவாரிகளில் முறைகேடு செய்பவர்கள் மீது குற்ற நடவடிக்கை எடுக்கப்படுவதில்லை, அபராதம் மட்டுமே விதிக்கப்படுகிறது. அப்படியே அபராதம் விதித்தாலும் அவற்றில் 50% கூட வசூலிப்பதில்லை என அதிருப்தி தெரிவித்தனர். இவற்றை பார்க்கும்போது இயற்கை வளங்களை கொள்ளையடிக்கும் நபர்கள் மீது மாவட்ட ஆட்சியர் உரிய நடவடிக்கை எடுப்பதில்லை என தெரிகிறது. தென்காசி மாவட்ட ஆட்சியர் இதுகுறித்து விரிவான அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் என உத்தரவிட்டது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.